பாத்தியா? முத்திரை குத்தனா ஸ்ட்ராங்கா குத்தணும். சரி சார். பாக்குறவாளுக்கு நம்ம முத்திரை தாங்கிறது நல்லா புரியணும். நான் எப்படி குத்திருக்கேன் பாத்தியா? இதே மாதிரி குத்து. மரியாதை கேட்க வேண்டாம். அந்த பைக்குள்ள இருக்கே அந்த தபாலுக்கு ரெக்கார்ட்ஸுக்கு கொடுங்க. திடீர்னு 10 எடுத்துன்னா என்ன பண்ணுவேள்? அடே அடே நீல குண்டு, அடே கண்ணே நீல கண்டா வாடாயே. இதான் ஆபீஸ்க்கு வர நேரமா? டியூட்டி எத்தனை மணிக்கு? பொண்டாட்டிக்கு டெலிவரி டைம், டாக்டர் பார்க்க போ. பொண்டாட்டிக்கு டெலிவரினா அவனா டாக்டர்கிட்ட போகணும்? நீ ஏன் போறாய்? பொண்டாட்டி டெலிவரி போஸ்டல் டெலிவரி ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே தாமதமாப்படா தெரியுமோ? இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்ஷன் போட்டேன். இப்போ எனக்கு லீவ் எல்லாம் தீந்து போச்சு சார். அதனால தான் அத்தனை டெலிவரி பண்ணிருக்காய். ஆப்ஷன் போட்டா ஒரு நாள் சம்பளம் போட்டேன் சார். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சதான் உனக்கு வலி தெரியும். படா அடிச்சுடுவேன். ராம்தாஸ் சார் இங்க வாங்கோ. அந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். அடேடே பாருங்க, சாயந்தரம் அவன் பொண்டாட்டி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த பணத்தை செலவு கொடுத்துருங்க. நான் கொடுத்தா சொல்லாதே. போங்க. வாங்க வாங்க, முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டே. சந்தனம் எடுத்துக்கோங்க. முகூர்த்தத்துக்கு நாழியா இருக்கு. மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லுங்க. மாங்காடம்மன் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிளையா மாப்பிளை வர சொல்லுங்க. யாருப்பா அது? மாப்பிளை வர சொல்லுங்கப்பா. சீக்கிரமா வரணும்னா எப்படி? மாப்பிளை வேஷ்டி கட்டின்னு தானே வரணும். சத்த நாழியானாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை வேஷ்டி கட்டிண்டே வர சொல்லுங்க. கல்யாண ராமனை கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எல்லாரும் துடிச்சுட்டு இருக்க. சீக்கிரம் வாங்க மாப்பிளை. வந்துட்டேன். நமஸ்காரம் நமஸ்காரம். சந்தோஷம். பொண்ணா கூப்பிடுங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாகணாதிபதே நம. சமஸ்த சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. மாலையை மாத்திங்கோ. கெட்டி வேணும், கெட்டி வேணும். விஷ்ணு ஸ்ரீமான் பவ பிரம்மா ஐரோர்பவ இதே தானியம் தனம் வசும் வசுபுத்திர லாபம் சதம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. கார்ஜாஜனாஜ வித்மஹே கன்யகுமாரிய தீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். பகவான பிரார்த்தனை பண்ணிங்க. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்கமாயுः. எங்களோட 30வது வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்காக ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க சார். இன்னும் கிட்ட வாங்க சார். என்னடா கையை மேல போடுங்க சார். என்ன போட்டோ எடுக்கலாம்? Smile, please. எடு எடு. அடிக்கல்லி ராஸ்கல். மாட்டினுட்டியா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு புருஷன் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக பெண்கள் படாத பாடுபடுவா. நீ இந்த காரியத்தை பண்ணிட்டியே. கையை விடுங்கண்ணா. நான் என்ன விஷத்தை கலக்கிட்டேன். கையை விடுங்க. எவ்வளவு விஷத்தையே போட்டுருக்கலாமே. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கு பால்ல தூக்க மருந்து போட்டு தூங்க வைப்பாளா? புரியாம தான் கேக்குறேன். என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஃபர்ஸ்ட் நைட் வருஷம் 30வது நினைவு இருக்கட்டும். கல்யாண வயசுல 3 புள்ள எவ்வளவு ஒரு பொண்ணு இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. பகவானே, ஏதோ குழந்தைகள் ஆசைப்பட்டாலே. அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை தான் நாங்க பாக்கல. இந்த 30வது வருஷத்தையாவது கல்யாணம் மட்டும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாலே நான் சம்மதிச்சா எல்லாமேவா? அவ்வாசிக்கு அதுக்கு சம்மதிச்சோ இல்லையோ? யாசிக்கு எதுக்கு சம்மதிக்க போற? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. போங்க. குழந்தை இல்லாத வீட்டுல கடவுன் துள்ளி விளையாடுனாங்கிற மாதிரி. அடி ராஸ்கல். யார பாத்துட்டு கிளவுங்கற? எதை பாத்துட்டு கிளவுங்கற?
இது பாருங்க பாக்குறியா? இது பாருங்க பாக்குறியா என்ன இப்படி கூத்தடிக்கிறேன் பாக்குறியா? சித்த உட்காருங்களேன் அப்புறம் எதுக்காடி பெட் ரெடி பண்ணாய்? மூத்த ரெடி பண்ணா எதுக்காடி எனக்கு மஸ்தல்வா கொடுத்தாய்? தெரியாதனமா பண்ணிட்டேன் எதுக்காடி எனக்கு மூடு உண்டாக்கினாய்? ஐயோ பகவானே என்னால உங்களாண்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. இந்த பாருங்க நான் குழந்தைகளுக்கா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். நீங்க எனக்கா சித்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதா என்ன? அடி பாவி, காம்ப்ரமைஸ பத்தி என்கிட்டயா சொல்றாய்? லைஃப் பூரா எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயும் காம்ப்ரமைஸ் பண்ணி தானடி நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். அரு ம், அரு சொல்லுங்க. காலையில மணவரையில உட்கார்ந்துருக்கச்சே சாஸ்திரிகள் சொன்னாரே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கட்டு. நீ எதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிண்டாய்? நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க சொல்லுங்க. நான் நன்னா இருக்கும் போது என் பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுறா பகவானேன்னு வேண்டிட்டேன். எனக்கு நீ என்னன்னா பகவானே எங்க ஆத்காரோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றி வைப்பான்னு வேண்டிட்டேன். அது இல்லடி, நோக்குன்னு தனியா ஏதாவது பிரார்த்தனை இருக்குமே? நெக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி ம். என்னது 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 ம். ம், சொல்லிடு, படிச்சுன்னு சொல்லிடுறேன். பகவானே கண்ணுக்கும் மனுஷுக்கும் நிறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஆட்டுக்காரரை கொடுப்பான்னு வேண்டிட்டேன். ஆ, அதான் கொடுத்துட்டானே. மாட்டிட்டுட்டோ இல்லையோ? ம். மாட்டிட்டுட்டோ இல்லையோ? ம். படுத்துக்கோ ம். படுத்துக்கோ போடா. படுத்துக்கோ. என்ன சீ, வேற என்ன படுத்துக்கோ அப்படின்ட்டா? அடே, ஏண்டா ராமசாமி, ஆ, நாம ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்ல? இருக்கும் இருக்கும். நீ கொஞ்சம் கூட மாறலடா. அதே ஆந்த பார்வை, அசட்டு பேச்சு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஒரு மூஞ்சி. அது சரி, செங்கல் பிசினஸ பத்தி நான் உனக்கு லெட்டர் எழுதினே, அது என்ன ஆச்சுன்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். முண்டம் முண்டம், அத பத்தி கவலையே படாதேன்னு நான் பதில் போட்டிருக்கேன்ல. இந்த பாரு, பணத்தை ஃபேக்டரியில போடு, பொறுப்பை என் தலையில போடு. எவன்டா போடுன உடனே இதை என் தலையில போட்டது? எவனோ உன் வாயில போறதுக்கு பதிலா தலையில போட்டான். ஏண்டா என் பிசினஸ உன் பிசினஸா நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? அல்ப பிசினஸ் பிசினஸ்னு ஏன் புலம்புற? அதான் எல்லாத்தையும் என் தலையில போடுன்னு சொல்லிட்டேனே. என்னடா இது? இத தலையில நினைச்சானுங்களா இல்ல குப்பை தொட்டின்னு நினைச்சானுங்களா? விழுந்துகிட்டே இருக்குதே. அட பாவி, நீயா? ஏண்டா திமிர? உன் தலையில ஒண்ணுமே கிடையாது. அதுவே பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு என் தலைய பார்த்து இதெல்லாம் விசிறி அடிக்கிறியா? சாரி அங்கிள், நான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேனே, அந்த கதையில வர ஹீரோ ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிறான். அந்த சீன் தத்ரூபமா அமையணுங்கிறதுக்காக நான் இந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தம்பி யாரு? என் தலைய எடுத்து எங்க அக்கா பெத்த ரத்தனம். அப்படியா? ராமசாமி, ஆ. அந்த காலத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எங்க அக்கா தான் எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால அதுக்கு நன்றி கடனா அவ சாகும்போது இந்த கிறுக்கு பையில வளர்த்து ஆளாக்கி என் பொண்ணை கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாடா. இதுக்கு தான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும்போது பக்கத்துல நிக்க கூடாது. ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சும்மா இருடா. மிச்சத்தை கழு. சொல்லு. அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ணை கட்டி வச்சு இவனை கழட்டி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி. மிஸ்டர் ராமசாமி, ரோல்டு கோல்டு விட்டுடு. என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. மாமா பொண்ணை கட்டிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்ல ராமசாமி. ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி. உனக்கு கூட ஒரு லட்சியமா? ஆச்சரியமா இருக்கே. ஏன்பா அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா? என்னம்மா நீ வக்கில்லாத இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற? சும்மா இருங்கப்பா நீங்க. மாமா ராமசாமி இப்படி வாடா. என்னம்மா? உங்க லட்சியத்துல உறுதியா இருப்பேன், தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன். உங்க லட்சியம் நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுன்னா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன். அப்பாடா, அப்ப என் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். அது என்னம்மா உன் லட்சியம்? உங்ககிட்ட தப்பிச்சு போறதுதான். நான் வரேன்டா ராமசாமி. என்னது?